மோசடி லஞ்சம் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு உபவேந்தர் அங்கு இருக்க வேண்டும். செயல்திறன் உள்ள உபவேந்தர் இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்று தங்களுடைய பதவி உயர்வை பெற்றுக் கொள்ளுகின்ற போக்குடைய தொழில்நுட்ப பீடத்திற்கான ஒரு டீன் அவரை நியமிக்கின்ற போதும் முறைகேடுகள் அங்கு நடந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். இன்னொரு விடயம், பல்கலைக்கழகத்தில் பேரவை இருக்கின்றது, கவுன்சில் இருக்கின்றது. கவுன்சில் கலைக்கப்பட்டிருக்கின்றது. தவறுகள் நடந்தால் கலைப்பதில் பிழை இல்லை. அந்த கவுன்சிலில் தவறு இருக்கின்றால் நீங்கள் கலைத்திருக்கலாம். ஆனால் இந்த நியமன அந்த கவுன்சிலுக்குரிய நியமன உறுப்பினர்களை வழங்குகின்ற போது கடந்த காலத்தில் தென்னிலங்கை பக்கமாக நியமனங்கள் வழங்குகின்ற போது அங்கு தமிழ் பிரதிநிதித்துவம் பேணப்படவில்லை என்று சொல்லுகின்றார்கள். அதேபோல கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு நடைமுறை காணப்பட்டது. அங்கு 77% தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் நான் சொல்லவில்லை. அந்த நியமனம் வழங்குகின்ற போது 7 முதல் 9 தமிழர்கள், 4 முஸ்லிம்கள், 2 பெரும்பான்மை சிங்கள மொழி பேசுகின்றவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது அந்த நியமனம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை அவர்கள் கேள்வியாக எங்களிடம் கேட்கின்றார்கள். தற்போது 9 தமிழர்கள் இருந்த இடத்தில் 5 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அங்கு 4 சிங்கள பிரதிநிதித்துவத்திற்கு பதிலாக 7 உறுப்பினர்களை நியமித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் கேட்கின்ற கேள்வி மாற்றம் ஏற்படத்தான் வேண்டும். அதே போன்று உள்ளூரில் அந்த மாவட்டத்தில் காணப்படுகின்ற ஊழல் மோசடி லஞ்சம் இல்லாத நல்ல திருத்தமான பணி செய்கின்றவர்களை நியமித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மாவட்டம் கடந்து அவர்களை நியமிக்கின்ற போது அவர்களுடைய போக்குவரத்து செலவுக்கு ஒரு தடவை வந்து போவதற்கு 30,000 வரைக்கும் வரும் என்று சொல்லுகின்றார்கள். இவ்வாறு செய்கின்ற போது உங்களுடைய செலவினத்தை குறைக்கின்ற என்ற செயல்பாட்டிற்கு அது முரணாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த விடயத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இந்த சுகத் என்று சொல்லப்படுகின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருந்தார். இந்த கண் பார்வையற்ற மாணவர்கள் கற்பதற்கான நிலையம் ஒன்று கல்லடியில் இருக்கின்றது, தரிசனம் நிலையம். இதில் கற்கின்றவர்கள் கிட்டத்தட்ட 40-50 பேர் பல்கலைக்கழகம் செல்கின்றார்கள். பல்கலைக்கழகம் சென்று அவர்கள் போட்டி பரீட்சை எழுதுகின்ற போது, அதாவது அவர்கள் இந்த வரைவுகள் சார்ந்த படங்கள் சார்ந்த கேள்விகளை கொடுக்கின்ற போது அவர்கள் விழிப்புலனற்றவர்களாக இருக்கின்றபடியால் அதனை கிரகிக்க முடியாதவர்களாக, விடையளிக்க முடியாதவர்களாக இருக்கின்றார். ஆகவே தயவு செய்து அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்கின்ற பார்வையற்ற மாணவர்களுக்கு அந்த போட்டி பரீட்சையில் முகம் கொடுப்பதற்கு ஏற்ற விதத்தில் அந்த பரீட்சைகளில் ஒரு கருணை காட்ட வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் இந்த விளையாட்டு சம்பந்தமான விடயமும் பாடசாலைகளிலிருந்து விருத்தி செய்யப்படுவதுண்டு. அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த விளையாட்டை மேம்படுத்துவதற்கும் பாடசாலையில் செயற்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.